எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸு ஏன் ஃபால் ஆயிருந்தது? பிப்ரவரி 24 கொடுத்த ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் செபி மூலயமா வந்தது. அன்னைக்கு பெரிய இம்பாக்ட் இல்லை. பட் ஆனால் அதிலிருந்தே இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் இன்னைக்கு தான் அது என்ன பிரச்சனை அப்படின்றத டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. கன்சல்டேஷன் பேப்பர் நியூ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் வந்து செபி லான்ச் பண்ணியிருந்தாங்க. டெல்டா பேஸ்டு ஓஐ மெத்தட். இதுக்கு முன்னாடி இருந்தது நோஷனல் வேல்யூ பேஸ்டு மெத்தட். அது வந்து குவான்டிட்டி மல்டிப்ளை ப்ரைஸ் அப்படின்னு இருந்தது. ஸோ அதனால் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இது ஈஸியாக மேனிப்புலேட் இல்லை ஆர்டிஃபிஷியலாக பேன் லிஸ்ட்டுக்குள்ளே அந்த ஸ்டாக்கை மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது. இதை தடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் இந்த டெல்டா பேஸ்டு ஓஐ மெத்தடை செபி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஆல்ரெடி ஜூலை 1 செப்டம்பர் 30 வரைக்கும் பேக் டெஸ்டிங் பண்ணியிருந்தாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கிறதாவும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ப்ரோக்கரேஜ் அப்டேட் பிஎஸ்சிக்கான டார்கெட்டை கோல்ட்மன் சாக்ஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா 5 to 10% வால்யூம் ட்ராப் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.